இந்த வீடியோவில் 100 வீடுகள் கட்டி ஒவ்வொரு வீட்டும் குடும்பத்தின் வாழ்க்கையை மாற்றுவோம். இந்த குடும்பம் போல அவர்களுக்கு வீடு இல்லை. நாங்கள் கட்டியதை அவர்கள் அறியவில்லை. கண் கட்டுகளை அகற்றுங்கள். உங்கள் பின்னால் புதிய வீடு. ஓ, எதிர்வினை ஆச்சரியம். அவள் சந்தோஷமாக இருக்கிறாள். நான் ஒரு ஜீன் பயிற்சியாளர் மற்றும் இது நாங்கள் கொடுக்கும் 100 வீடுகளிலே முதல் வீடு. ஆம், அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதை காண எங்களுக்கு மகிழ்ச்சி. நாங்கள் ஒரு வீடை கொடுக்க போகிறோம். இந்த வீடியோவில் நாம் கட்டும் ஒவ்வொரு வீட்டினாலும் வீடு இல்லாத குடும்பங்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துகிறோம். இந்த வீடியோவில் வீடுகளை கட்ட கோடிக்கணக்கான டாலர்கள் செலவிட்டோம். ஏனெனில் ஜமைக்காவில் பாதி மில்லியனுக்கும் மேற்பட்டோர் ஆபத்தான சூழ்நிலைகளில் வாழ்கின்றனர். இந்த குடும்பத்தின் வீடு அணியுமே சரிந்து விழலாம். நீங்கள் கட்டினீர்களா? ஆம், நீங்களே. ஆம், அலகைகள் கொண்டு வந்தேன். அவர்கள் நாங்கள் மலை மேல் என்கிறார்கள். நீங்கள் பொருட்களை மலைக்கு எடுத்து சென்றீர்கள். வா, இன்னும் சுருக்கமாகவும் நேர்த்தியாகவும் ஆட்டியுள்ளேன். மேலும் திருத்த வேண்டுமா? இந்த குடும்பத்திற்காக ஒரு வீடு கட்ட நாங்கள் திட்டமிட்டதால் அவர்களை சிறிய விடுமுறைக்கு அனுப்பினோம். இதனால் கூட்டாளர்களுடன் சேர்ந்து புதிய வீட்டை அமைக்க நேரம் கிடைத்தது. இப்போது அவர்கள் இதில் வசிக்கப் போகிறார்கள். அவர்களின் மகிழ்ச்சியை காண காத்திருக்க முடியவில்லை. ஓ மை, இது உங்கள் புதிய வீடு. உங்கள் பயணம் ஏமாற்றமாக இருந்ததால் இந்த வீட்டை உருவாக்க நேரம் கிடைத்தது. உள்ளே பார்ப்பீர்களா? வாருங்கள். சுருக்கமாகவும் தெளிவாகவும் மாற்றியுள்ளேன். மேலும் திருத்த வேண்டுமா? இல்லை. நீங்கள் மரச்சாமான்கள் தேவைப்படும் என நினைத்து உங்கள் வீட்டை முழுமையாக அலங்கரித்தோம். இப்போது மின்சாரம், ஓடும் நீர் தொட்டி உள்ளன. இந்த அறையில் 2 குழந்தைகளுக்கான பங்க் படுக்கைகள் வைத்தோம். உங்கள் படுக்கை அறையில் புதிதாக பிறந்த குழந்தைக்காக சிறிய படுக்கையும் உள்ளது. சரியா? உங்கள் பயணம் என் வாழ்க்கையை மாற்றியது. இதோ உங்கள் வீட்டின் உரிமை ஆவணம். நன்றி. சுருக்கமாகவும் முக்கியமான தகவல்களுடன் மாற்றி வடிவமைத்துள்ளேன். மேலும் சுருக்க வேண்டுமா? ஆனால் இந்த குடும்பங்கள் வசிக்கும் சில இடங்கள் மிகவும் பாதுகாப்பற்றவை மற்றும் சில சமயங்களில் உயிருக்கு ஆபத்தானவை. மழை எப்போது இங்கு வெள்ளமாக இருந்ததோ அவளின் குழந்தைகள் நனைந்து தூங்க முடியாது. இன்று முதல் அது மீண்டும் நடக்காது. நாங்கள் உங்களுக்காக அந்த புதிய வீட்டை கட்டினோம். இதோ சாவிகள். புதிய வீடு கட்டுதல். ஆனால் நிச்சயமாக இது வெறும் தொடக்கம் மட்டுமே. ஜமைக்காவில் குடும்பங்களுக்கு வீடு கட்ட முடிந்தது. நாங்கள் 100 வீடுகளை கட்டும் வரை நின்றுவிட மாட்டோம். ஆனால் துரதிருஷ்டவசமாக நீங்கள் அடுத்த இடத்தில் ஒவ்வொரு ஆண்டும் வீடுகளை அழிக்கும் ஒரு நதி உள்ளது. நீங்கள் பாருங்கள், மழைக்காலத்தில் இந்த நதி வெள்ளம் வீடுகளையும் உழவர்களையும் அடித்து செல்லும். அங்கே ஒரு பிரிட்ஜ் இருக்கிறது. அது அங்கே வந்தது என நினைக்கிறேன். ஏனெனில் வீடு அடித்து செல்லப்பட்டது. சரியாக அந்த வெள்ளம் வந்தால் அந்த வீடுகள் அழிக்கப்பட வாய்ப்புண்டா? ஆம், அவை அழிக்கப்படும். என் கண்களில் அது நடக்காது. சில மைல்கள் தூரத்தில் புதிய வீடுகளை கட்டினோம். இது சிரிப்பல்ல. இந்த வீடு, 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 இந்த வீடு. நிறைய வீடுகள் உள்ளன. மழைக்காலத்தில் ஆற்றால் முற்றிலும் வெடிக்கப்பட்ட மரியா மற்றும் அவரது மகளுடன் தொடங்கினோம். மற்றும் படுக்கை இல்லாமல் ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு போராட்டமாக இருந்தது. சரி, அவர்கள் ஆங்கிலம் பேச முடியாததால் அவர்கள் திரும்பி புதிய வீட்டை பார்க்குமாறு மொழிபெயர்க்க முடியுமா? காசிங், உள்ளே சென்று பாருங்கள். ஓ, நீங்கள் உங்கள் கையை பெற விரும்புகிறீர்களா? வாங்க. அவர்கள் புதிய வீட்டில் நடக்கும் போது அது இலவசம் என்பதை இருந்தனர். ஓ, நீங்கள் சொல்லவில்லையா? ஆம், சொல்லுங்கள். புதிய வீட்டுக்கு வாழ்த்துகள் நண்பா. இலவசம் என்று சொல்லாமல் பைத்தியம். என்ன நினைக்கிறீர்கள்? விடைபெறுகிறேன். அவள் என்ன சொன்னாள்? கங்கா? ஓ, கண்டிப்பாக. நல்லவராக இருங்கள். இதற்காகவே இந்த வீடியோக்கள் இன்னும் சுருக்கமாக மாற்றிவிட்டேன். மேலும் திருத்த வேண்டுமா? பாருங்கள், அவர்கள் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள். இது உங்கள் புதிய வீடு. இப்போது ஆற்றை பற்றி கவலைப்பட வேண்டாம். நாம் குடும்பங்களை கடத்தவில்லை, அவர்களுக்கு வீடுகள் கொடுக்கின்றோம். 8 குடும்பங்களின் வாழ்க்கை மாறப்போகிறது. உங்கள் கண்களை மூடியதை அகற்றி திரும்பி உங்கள் புதிய வீட்டை பாருங்கள். வாழ்த்துக்கள்.
நான் கீழே போக வேண்டும். நீங்கள் புதிய இடத்தை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? வாழ்த்துக்கள். அவர்கள் புதிய வீட்டை பற்றி விரும்புகிறார்களா என்று கேளுங்கள். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நீங்கள் விரும்புவீர்கள் என்று நம்புகிறேன். இங்கே வாருங்கள். என்னிடம் ஒரு படம் மட்டுமல்ல, நீங்கள் அவரிடம் என்னுடன் கால்பந்து விளையாட விரும்புகிறார். ரோண்டை கால்பந்து. நாங்கள் வீடுகள் மட்டுமல்ல, பெரிய கால்பந்து மைதானத்தையும் தருகிறோம். இங்கே நூற்றுக்கணக்கான குழந்தைகள் காத்திருக்கின்றனர். நாங்கள் அவர்களை ஆச்சரியப்படுத்த போகிறோம். இது அவர்களின் புதிய மைதானத்திற்கு முதல் பார்வை. மகிழ்ச்சியுடன் விளையாடுங்கள். புதிய மைதானம் அனைத்து குழந்தைகளுக்கும் புதிய உபகரணங்களுடன் வர வேண்டும். ஆனால் மைதானம் போதுமானதா என்று தெரியவில்லை. ஏனெனில் எல்லா குழந்தைகளும் பிரஸ்டபீஸ் கேட்க தொடங்கினார்கள். சரி, பிரஸ்டபீஸ் இங்கே. அவர்கள் அதை விரும்புகிறார்கள். நான் மேலும் பிரஸ்டபீஸ் கொண்டு வருவேன். அவர் சுவையாக இருக்கிறது என்றால் அவர் சரி. ஆனால் இக்கூட்டத்திற்கு புறம்பாக எல் சால்வடாரில் மேலும் பல குடும்பங்களுக்கு பாதுகாப்பான வீடுகள் தேவைப்பட்டது. எங்கள் திறனைக்கேற்ப அதிக வீடுகளை கட்டினோம். நாங்கள் பாதியில் தான் இருக்கிறோம். அர்ஜென்டினாவில் ஒரு சமூகத்திற்கும் எங்கள் மசோதா தேவைப்பட்டது மற்றும் இந்த சமூகத்தில் ஒவ்வொரு குழந்தைக்கும் கற்றுக்கொள்வதற்கும் பாதுகாப்பான இடம் இருக்க வேண்டும் என்பதற்காக வீடுகளை கட்டினோம். ஆனால் இன்னும் முடிக்கவில்லை. அதனால் நாம் மாசியோவுக்கு பறந்து சென்று அந்த சமூகங்களுக்காக வீடு கட்டி வருகிறோம். கொலம்பியாவிற்கு சென்ற போது கடுமையான காற்று புயலால் வீடுகள் சேதமடைந்த ஒரு சமூகத்தை கண்டோம். அடுத்த குடும்பம் வாழ்ந்த வீட்டை சுழல் காற்று அழித்து விட்டது. இப்போது நாங்கள் ஜான் மற்றும் அண்ணாவுக்கு புதிய வீடு கட்டினோம். அவர்களுக்கு அதை வழங்க வேண்டும். அவர்கள் அந்த வீட்டை பெறப்போகிறார்கள் என்பதை அறியவில்லை. வாழ்த்துக்கள். இது உண்மையாக தெரியாமல் இருக்கலாம், ஆனால் இது உங்கள் வீடு. கதவை திறக்க விரும்புகிறீர்களா? அவர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். கண்ணீர் நிறைய சொல்லுகிறது. வாழ்த்துக்கள், இது உங்களுடையது. ஆனால் கொலம்பியாவில் உதவி தேவைப்பட்டவர்கள் ஜான் மற்றும் அண்ணா மட்டும் அல்ல. நாங்கள் மீதமுள்ள சமூகத்திற்காக என்ன செய்தோம் என்பதை நீங்கள் ஊகிக்கலாம். ஒவ்வொருவரும் பாதுகாப்பான கூரை பெற தகுதியானவர்கள். ஆனால் சில வீடுகள் எளிதாக போகவில்லை. நான் கதவின் பூட்டை உடைத்தேன். அவர்களின் மரச்சாமான்கள் வெளியே உள்ளன. குடும்பம் வந்துவிட்டது. ஜன்னலுக்கு கம்பிகள் போட்டோம். எனவே நான் உள்ளே செல்ல முடியவில்லை. நாங்கள் சிக்கலில் உள்ளோம். சரி நண்பர்களே, குடும்பம் இங்கே. நேரம் முடிந்து விட்டது போல் இருக்கிறது. ஹே, எப்படி இருக்கிறது? உள்ளே வாருங்கள். சரி, அப்படியே. எனக்கு தெரியவில்லை. பூட்டை உடைத்து விட்டேன் என்று நினைக்கிறேன். கதவை திறக்க முடியவில்லை. இதோ, நீங்கள் முயற்சிக்க முடியுமா? ஒருவேளை நான் முட்டாளாக இருக்கிறேனா? இல்லை. ஓ, என்ன? காத்திருங்கள். நீங்கள் அதை எப்படி செய்தீர்கள்? ஆம், நாங்கள் முட்டாள்களா? உயர்ந்த புள்ளிகள். உள்ளே வாருங்கள். ஜோஸ் மற்றும் அவரது குடும்பத்தினர் இப்போது வீட்டை அடைக்க ஒரு இடம் பெற்றார்கள். மேலும் அவர்களின் போக்குவரத்து சாதனம் பழுதடைந்தது என்று நாங்கள் கேட்டோம். அதனால் இன்னொரு ஆச்சரியம், நாங்கள் உங்களுக்கு புதிய மோட்டார் சைக்கிள் வாங்கி வைத்துள்ளோம். இதோ உங்களுக்காக. பிரச்சனை இல்லை. ஆஹா, இப்போது அவர்களுக்கு புதிய வீடு மற்றும் சுற்றி வர வழி உள்ளது. இது எனக்கு சிந்திக்க வைத்தது. வீடுகளை கொடுக்கும் போது பலர் போக்குவரத்துடன் போராடுவதை கவனித்தேன். இதை இந்த லாரியில் தீர்க்க வேண்டும். இந்த கிராமத்தில் உள்ள ஒவ்வொரு குழந்தைக்கும் சைக்கிள்களை வாங்கி கொடுத்தோம். பிரச்சனை இல்லை நண்பா. மேலும் 309 இலவச வீடுகளை வழங்கிய பிறகும் வழங்க ஒரு வீடு இருந்தது. இறுதியாக ஒரு குடிசையை வீடாக்கினோம். உங்கள் கண்களை மூடியிருந்த துண்டுகளை அகற்றி உங்கள் புதிய வீட்டை பாருங்கள். வாழ்த்துக்கள், 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 வாழ்த்துக்கள். சென்று பாருங்கள். எங்கள் கூட்டாளர்களுக்கு நன்றி. இவை வீடுகளை கட்ட உதவியதற்கு உங்களுக்கும் நன்றி. நீங்கள் பார்க்கவில்லை என்றால் நான் 200 வீடுகளை கட்ட முடியாது. சேனல் வளர்ந்தால் எதிர்காலத்தில் 1000 வீடுகளை கட்ட விரும்புகிறேன்.